தெலுங்கு மற்றும் கன்னடத்தில் எடுக்கப்பட்ட படங்களை பேன் இந்தியா படங்கள் அவங்க மார்க்கெட் பண்ண அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா? மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் படங்களை பார்த்து மண்டை காஞ்சி போச்சா? டிவி சீரிஸ் ஒன்று விடாமல் பார்த்து ரத்த வாந்தி எடுத்துட்டிங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் அந்த பாட்காஸ்ட். தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி யூடியூப்பில் நான் உட்பட, இந்த சேனல் உட்பட தமிழ் சினிமா பற்றி பேசுகிறதுக்கு ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க. இதில் நாடறிந்த முகமாக இருப்பவர் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவர் தான் தமிழ் சினிமாவை சுட சுட தாக்கி பேசி பிரபலமானவர். அவர் சொல்கிற உண்மை இல்லாமலும் இல்லை. அவர் சில சமயம் நல்ல படங்களுக்கு மிக தரமாகவே விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ அப்படி உங்களுக்கு சமீபத்திய உதாரணம் வேணும் அப்படின்னா, மோகன்லால் நடித்து வெளிவந்த தொடரும் அப்படின்ற படத்துக்கு அவர் எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு டஜன் பேராவது இருப்பாங்க நாடறிந்த முகம். அதுபோல் இங்கிலீஷில் பரத்வாஜ் ரங்கன் மற்றும் சுதீர் ஸ்ரீனிவாசன் 2 பேர் இருக்காங்க. இவங்க தமிழ் படங்களை தமிழ்நாட்டுக்கு வெளியிலையும் இந்தியாவுக்கு வெளியிலையும் கொண்டு சேர்க்கறது இவங்க 2 பேரோட ரோல் இதில் முக்கியமானது. இதில் பரத்வாஜ் ரங்கன் தான் உண்மையிலேயே ஒரு ஃபிலிம் கிரிட்டிக். அவர் 20 வருடங்களுக்கும் மேலாக ப்ரொஃபஷனலான ஃபிலிம் கிரிட்டிக்காக பத்திரிகைகள் எழுதிட்டு இருந்திருக்காரு. 15 வருஷங்களுக்கு முன்னாடியே மணிரத்னத்தை கம்ப்ளீட்டாக இன்டர்வியூ பண்ணி கான்வர்சேஷன்ஸ் வித் மணிரத்னம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கே எழுதியிருக்காரு. ஆனால் இப்படி ஒரு புக்கு இருக்குன்னே தெரியாதவங்க கிட்ட இன்றைக்கி மணிரத்னம் இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருக்காரு. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் மாறி இருக்குது. இந்த இன்டர்நெட் யுகத்துக்கு முன்னாடி சினிமா பற்றி எழுதுனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க யாரும் இவ்வளோ பிரபலமானது கிடையாது. அதாவது உதாரணத்துக்கு ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் அளவுக்கு. அந்த மாதிரி பரத்வாஜ் ரங்கன் ஆங்கிலத்தில் எவ்வளவோ எழுதியிருக்காரு. அவரும் கடைசியாக கொரோனாவுக்கு பிறகு தான் இந்த யூடியூபுக்கு வர்றாரு. ஏன் அப்படின்னா, இந்த பேச்சுக்கள் இங்கன்னா இன்னும் நிறையா பேரை போய் சேருது. மக்கள் படிக்கிறத விட பார்க்குறத தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ளூ சட்டை மாறன் போன்ற ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வியூஸில் இங்கிலீஷில் தரமாக விமர்சனம் பண்ணக்கூடிய பரத்வாஜ் ரங்கனுக்கு 10ல் 1 தான் கிடைக்குது. சில சமயம் அவரையே இங்கிலீஷ் ப்ளூ சட்டை மாறன்னு கிண்டல் பண்ணுற அளவுக்கு அவர் பல படங்களில் பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இவ்வளோத்தையும் ஏன் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, இவங்க அத்தனை விமர்சகர்களும் சேர்ந்து அந்த வெள்ளிக்கிழமை வர்ற படத்தை பற்றி பேசுகிறாங்க. திங்கக்கிழமை அதுக்கு ஒரு மதிப்பும் இல்லை. இப்போ இதை பற்றியே இவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறதுனால உண்மையிலே சிறந்த படங்கள் எது அப்படின்றது நமக்கு அடையாளம் காட்டப்படாமல் இருக்குது. சில சேனல்கள் கிளாசிக் படங்களை எடுத்து பேசுகிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஆரம்பம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால், 2005 கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஆனந்த விகடனில் தொடராக வந்த உலக சினிமா அப்படின்ற தொடர் தான். அதை எழுதினவர் செலியன். கல்லூரி, பரதேசி போன்ற படங்களோட சினிமாட்டோகிராஃபர். டூலெட் அப்படின்ற படத்தை இயக்கியிருக்காரு. அதுக்கு பல விருதுகள் வாங்கியிருக்காரு உலகம் முழுவதும். இன்றைக்கி இந்த 5G யுகத்தில் உங்களுக்கு பெரும்பாலான படங்கள் யூடியூப்பில் ஃப்ரீயாக பார்க்க கிடைக்குது. ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு தான் நீங்கள் அதில் பார்க்கலாம். டோரண்ட் வழியாக, டெலகிராம் வழியாகவே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவங்க இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட்டோட வேகம் 2G அப்படின்ற லெவலில் இருக்கும்போது செலியன் அன்னைக்கு மெட்ராஸ் முழுவதும் அலைந்து திரிஞ்சு டிவிடிகளை தேடி எடுத்து, அன்னைக்கு இருந்த இன்டர்நெட் வேகத்துக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு இணையத்தில் விஷயங்களை தேடி எடுத்து ஒரு இயக்குனரை தேர்ந்தெடுத்து அவரோட 3 படங்கள்லேருந்து 1 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட படத்தை 3 முறை பார்த்து அதன் பிறகு அதுக்கு கதையும் விமர்சனமும் எழுதி விகடனில் தொடராக எழுதியிருக்காரு. 93 வாரங்கள் அது தொடராக வந்திருக்கு. இன்றைக்கி காலையில் படம் 10:30 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா 4 மணிக்கு இவங்க சுட சுட விமர்சனம் பண்ணிடுறாங்க. அப்போ எதை கவனிச்சிருப்பாங்க? ஒருத்தர் 3 தடவை ஒரு படத்தை பார்த்துட்டு அதை பற்றி டீட்டெயிலாக எழுதுறதுக்கும், ஒரு படத்தை பார்த்துட்டு 3வது மணி நேரம் ஒரு யூடியூப் வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கும் என்ன பெரிய அதில் உழைப்பு இருந்திருக்க போகுது. இன்றைக்கி சினிமா பற்றி பேச முடியும், அதுவே ஒரு வாழ்வாதாரமாக மாறும், அதன் வழியாக பணம் ஈட்ட முடியும் அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டவர்னு சொல்லி நம்ம செலியனை தான் சொல்லணும். அன்றைக்கி அவர் எழுதினார். மேபி அவர் ஆரம்பத்திலே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தா இன்றைக்கி அவர் தான் மிக பிரபலமாக இருந்திருப்பார். அவரோட களம் வேறு அப்படின்றதுனால அவர் இந்த பக்கம் வரவே இல்லை. பட் இப்போ இன்டர்நெட் யுகத்தில் நீங்கள் சர்வதேச சினிமாக்களோட பட்டியலை இணையத்தில் தேடி எடுக்க முடியும். அப்படி நீங்கள் தேடி எடுத்துகிட்டு, இப்போ உதாரணத்துக்கு அக்கிரா குரோசாவோட ரோஷமான் அந்த படத்தை பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ எனக்கு திரும்ப யூடியூபுக்கே வர்றீங்க. யாராவது அதை பற்றி பேசியிருக்காங்களான்னு பார்க்குறீங்க. அவங்க பெரும்பாலும் அந்த படத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி உள்ள வரலாற்று விஷயங்களையோ இல்லை அந்த படம் எடுக்கப்பட்ட விதத்தையோ அதை பற்றின மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்து எவ்வளோ குழம்பிருக்கீங்களோ அவ்வளோ குழம்புன ஒருத்தர் தான் அந்த வீடியோவையும் எடுத்து போட்டிருப்பார். அப்போ நீங்கள் செலியன் எழுதின புத்தகத்தில் அந்த ரோஷமான் படத்தை பற்றி என்ன எழுதியிருக்காருன்னு சொல்லி படித்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஒரு புது கோணத்தில் அந்த படத்தை பற்றி தெரிய வரும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ முதல்ல அந்த புத்தகத்தை படிச்சுட்டு போய் அந்த படத்தை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டால், இல்லை, அப்படி செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு அவர் அந்த கதை விவரங்களை முழுசாக எழுதுனதுக்கு காரணம், அந்த 2005 தமிழகமெங்கும் இருந்த சினிமா ஆர்வலர்களுக்கு இந்த படத்தை உடனடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் ஒரு டிவிடி ரெவல்யூஷன் வந்துச்சு. நீங்கள் மதுரையில் 2007-8 பார்த்தீங்க அப்படின்னா, மீனாட்சி பஜார், பாண்டி பஜார், இந்த ஏரியா ஃபுல்லாக அன்றைக்கி செலியன் எழுதின படங்களோட டிவிடிகள் கிடச்சிது. அதுக்கு பிறகு தான் இந்த இன்டர்நெட் யுகம் வந்திருக்கு. ஸோ அவர் எழுதும்போது இதை தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு கிராமத்தில் உள்ளவர் படித்தாலும் அவருக்கு ஒரு நல்ல சினிமா அறிமுகமாகணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் அவர் நீங்கள் எழுதியிருக்காரு. நீங்கள் இதை படிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அது உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லராக இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா, ஒரு படத்தோட தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு இந்த புத்தகத்தில் அவர் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் பற்றி பேசியிருக்காரு, இந்த வே ஹோம் அப்படின்ற கொரியன் படம் பற்றி பேசியிருக்காரு, 400 ப்ளோஸ் அப்படின்ற ஃப்ரெஞ்ச் படம் பற்றி பேசியிருக்காரு, மார்டின் ஸ்கார்செஸி எடுத்த ரேஜிங் புல் பற்றி பேசியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை போய் படிக்கும்போது நீங்கள் தவற விட்ட விஷயங்கள் என்ன, நீங்கள் எதை கவனிக்கலை, அவர் எதை கவனிச்சு எழுதியிருக்காரு, நீங்கள் எதை கவனிக்கலை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் அடுத்து தொடர்ந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் படங்களை முதல்ல பார்க்குறீங்க, அப்புறம் போய் அதை படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற படங்கள் 93 படங்கள் நீங்கள் பார்த்துட்டாலே நீங்கள் அமெரிக்காவிலேருந்து ஜப்பான் வரைக்கும் உலகம் முழுவதும் எடுக்கப்பட்ட சிறந்த படங்களில் ஒரு 93 படங்கள் நீங்கள் பார்த்துடுறீங்க. அப்போ உங்களுக்கான ஒரு ரசனை அப்படின்னு சொல்லி ஒன்று டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் எந்த இயக்குனர் பிடிச்சிருக்கோ, எந்த நடிகர் பிடிச்சிருக்கோ, எந்த நாட்டோட படம் பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் தொடர்ந்து இன்றைக்கி உடனடியாக தேடி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். மேலதிகமாக விமர்சனங்களும் மேலதிகமாக தகவலும் ஒரு படத்தை பற்றி தேடி தெரிஞ்சுக்கலாம் இன்டர்நெட்டில். அப்போ நீங்கள் அதிலிருந்து உங்களுக்கு என்ன வேணும், மேலதிகமாக என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். செலியன் அவர்கள் அன்னைக்கு அந்த தொடர் எழுத போய் தான் தமிழ்நாட்டில் சினிமா எடுக்கிறதுல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அது ஒரு இம்பேக்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு வெயில், பருத்தி வீரன், சுப்பிரமணியபுரம், ஆடுகளம், அப்புறம் காக்கா முட்டை, விசாரணை, இப்போ சமீபத்தில் கூழாங்கலன், கொட்டுக்காளி, இந்த மாதிரி படங்கள் இங்கே எடுக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் அன்றைக்கி அவர் அந்த படங்களை பற்றி பேசி நிறைய மக்கள் அந்த படங்களை பார்க்க ஆரம்பித்து ஒரு ரசனை மாற்றம் வந்தது தான். அவர் எழுதுகிற பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த படங்களை பார்த்தவங்க பேசினவங்க யார் அப்படின்னா சிட்டிஸில் உள்ள அந்த ஃபிலிம் சொசைட்டி ஆட்கள் மட்டும்தான். அந்த சொசைட்டியில் மெம்பராக இருந்தால் தான் படமே பார்க்க விடுவாங்களாம். அண்டு இந்த எலீட்டுக்கு உரியதாக தான் இந்த படம் இருந்திருக்கு. வெளிநாடுகள் எடுக்கப்படும், இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் சொசைட்டிலையும் பார்க்கப்படும். அவங்களுக்குள்ளேயே அதை விவாதிச்சுட்டு வந்திருக்காங்க. இது பொது பார்வைக்கு, பொதுமக்கள் ரசனைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தேடி எழுதினவர் செலியன் தான். அவர் இந்த தொடரை எழுதி முடித்து இது புத்தகமாக வெளிவந்த பிறகு ஆனந்த விகடன் புத்தகம் 3 பாகங்களாக அதை வெளியிட்டாங்க 2008-9 வருடங்கள்லேயே. அந்த வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ் துறையில் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அந்த புத்தகத்திலேருந்து ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து திரையிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி விவாதம் நடக்கும். அந்த திரையிடப்படும் ஹாலுக்கு வெளியில் இந்த புத்தகத்திலேருந்து அதை ஜெராக்ஸ் பண்ணி அங்கே ஒட்டி வச்சுருப்பாங்க, படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்க்ரீனிங் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கு. நிறைய கல்லூரிகளில் அந்த டைமில் ஃபிலிம் கிளப்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு இதில் குறிப்பிடப்பட்ட படங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து அன்றைக்கி மாணவர்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதில் உருவாகி வந்த பல பேர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. உலக சினிமாவோட 3 பாகங்கள் இப்போ ஒரே புத்தகமாகவும் வெளிவந்திருக்கு. நான் அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இந்த புத்தகம் இந்த ஒரு புத்தகத்தை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கான ஒட்டுமொத்த ரசனை அமைஞ்சிருமான்னு சொல்லி கேட்டால் அதுக்கு எந்த உறுதியும் யாரும் கொடுக்க முடியாது. பட் இது மிக மிக சிறந்த அறிமுக புத்தகம், மிக மிக சிறந்த ஒரு ஓப்பனிங் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு விஷனை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் இதுன்னு சொல்லலாம். இதன் பிறகு நீங்கள் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனும் உலக சினிமான்ற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட 100கணக்கான படங்களை பார்த்து எழுதி அது ஒரு மிகப்பெரிய தொகுப்பாக இருக்குது. நீங்கள் அந்த புத்தகத்தையும் படித்து பார்க்கலாம், அதில் உள்ள படங்களையும் நீங்கள் பார்க்கலாம். செலியன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற படங்கள் மிகப்பெரிய வசூல் வெற்றி பெற்ற படங்கள்னு கிடையாது. இது ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையை தொடக்கூடிய படங்கள், அந்தந்த நாட்டில் மக்களால் விரும்பப்பட்ட படங்கள், ஃபெஸ்டிவலில் பார்க்கப்பட்ட படங்கள், விருதுகள் வாங்கிய படங்கள். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள வாழ்க்கை அப்படின்றது உங்களை தொற்றும். அதே போல் அந்த பாதிப்புகளில் அந்த படங்களை பார்த்து தமிழில் சினிமா எடுத்தவங்களும் அவங்க படங்களும் பெரிய வணிக வெற்றி பெறல. பட் ஆனால் அந்த படங்கள், இப்போ நான் தமிழில் சில படங்கள் சொன்னேன்ல, இந்த படங்கள் பெரிய பணம் சம்பாதிக்காமல் இருக்கலாம்,
ஆனால் இந்த படங்கள் இன்றைக்கி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தமிழ் அடையாளம் அப்படின்ற ஒன்றை முன்வைக்கக்கூடிய படங்களாக அது மாறி இருக்கு. அதுக்கு காரணம் இந்த உலக சினிமாக்கள் அன்று பரவலாக பேசப்பட்டது தான். இப்போ ஏன் ஒருத்தர் இந்த படங்களை பார்க்கணும், ஒருத்தருக்கு இன்றைக்கி இன்டர்நெட் வழியாக சகல விதமான ஹாலிவுட் படங்களையும் டிவி சீரீஸ்களையும் பார்க்க முடியும். அவருக்கு அதுவே போதுமானதாக இருக்குது அப்படின்னா அவரை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு இது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இப்போ டிவி சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சீசனில் வந்தது தான் அடுத்த 3 சீசன்லையும் தொடர்ந்து மாற்றி மாற்றி காட்டிக்கிட்டே இருக்காங்க. இல்லை படங்கள் எல்லாம் ஒரே போல் இருக்குது, இந்த சூப்பர் ஹீரோ படங்கள், ஆக்ஷன் படங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஜான்விக் படங்கள் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, எனக்கு வேறு வேணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர் இந்த புத்தகத்தை ஒரு மேப்பாக வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு அவரோட உலக சினிமா அந்த பயணத்தை அவர் ஆரம்பிக்கலாம். அண்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் சினிமாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய அவங்க படங்கள் பல 100 கோடிகள் வசூல் பண்ண இயக்குனர்கள் அவங்க மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு பெயர் என்ன அப்படின்னா டாரண்டினோ. பொதுவான பேர் டாரண்டினோ மட்டுமே தான் சொல்கிறாங்க. அதன் பிறகு கொஞ்சம் பேர் மார்ட்டின் ஸ்கார்செஸியும் சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் எப்படி இப்படி ஆனாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இந்த 2 இயக்குனர்கள் எப்படி உருவானாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா நீங்கள் செலியன் அவர்கள் எழுதின உலக சினிமா அந்த புத்தகத்தை அதில் உள்ள படங்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது இவர்கள் படம் இயக்க வருவதற்கு முன்னாடி உள்ள காலத்தில் உள்ள படங்களையும் அதில் அவர் பேசியிருக்கார். அகிரா குரோசாவா படங்களை பற்றி பேசியிருக்காரு. ராபர்ட் பிரசான் அப்படின்ற ஃப்ரெஞ்சு இயக்குனரோட படங்களை பற்றி பேசியிருக்காரு. ஜெர்மானிய இயக்குனர் ஃப்ரிட்ஸ் லாங் அவரோட படங்களை பற்றி பேசியிருக்காரு. இப்போ அவங்களோட பாதிப்பெல்லாம் இவங்களோட ஒர்க்கில் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த சினிமா அப்படின்றது உருவான காலத்திலிருந்து 2005 வரைக்கும் அவர் எழுதின காலம் வரைக்கும் எடுக்கப்பட்ட சிறந்த கிளாசிக் படங்கள் உலகம் முழுவதிலும் இருந்து அவர் அந்த புத்தகத்தில் சம்மப் பண்ணிட்டார். ஸோ நீங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல சினிமா பார்க்கணும், இந்த வார வெள்ளிக்கிழமை வர்ற படங்கள் உங்களுக்கு எதுவும் பிடிக்கல, இந்த வழக்கமான ஹாலிவுட் மசாலா படங்கள் பிடிக்கல, டிவி சீரீஸ் போர் அடிச்சிருச்சு, தெலுங்கு படம் போர் அடிச்சிருச்சு, கன்னட படம் போர் அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் யூ கேன் ஆல்வேஸ் கோ பேக் டு தீஸ் கிளாசிக் ஃபிலிம்ஸ். இந்த 30 வருடங்கள் 40 வருடங்கள் 50 வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படங்களை தேடி பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிஃப்ரெஷிங்காக இருக்கலாம். அண்ட் அது இட் வில் லீட் டு மோர் பெட்டர் ஃபிலிம்ஸ். ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களோட ரசனை கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஒரு சராசரி தமிழ் படமோ இல்லை தெலுங்கு படமோ இல்லை பேன் இந்தியா படமோ வரும்போது அது ஏன் சராசரி படம் அப்படின்னு உங்களால் மிகச்சரியாக சொல்ல முடியும். இவ்வளோ நேரம் பொறுமையாக கிட்டதுக்கு நன்றி. இன்னொரு பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.